தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மயிலாடுதுறையில் மணிக்கூண்டு கோபுரத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டதாக தொலைபேசி வாயிலாக மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணகுமார். விவரங்களை பதிவு செய்யலாம். மயிலாடுதுறை பகுதியின் முக்கியமான அடையாளங்களில் ஒன்றாக மணிக்கூண்டு அமைந்துள்ளது. இது மயிலாடுதுறை காமராஜர் பேருந்து நிலையத்திலிருந்து பட்டமங்கலத்து என்கிற பிரதான பகுதியை இணைக்கக்கூடிய பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த மணிக்கூண்டுங்கிறது 1943ஆம் ஆண்டு ஜெர்மனிக்கு எதிரான போர்ல இங்கிலாந்து வெற்றி பெற்றது நினைவாக நீலூரை சேர்ந்த அப்துல் காதர் என்பவரால் கட்டப்பட்டது. பழமை வாய்ந்த இந்த மணிக்கூண்டில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக இன்று சென்னையில் உள்ள காவல் கட்டுப்பாட்டு அறை 100 தொடர்பு கொண்டு மர்ம நபர் ஒருத்தர் மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுது. இதை தொடர்ந்து அங்கிருந்து தகவல் அளிக்கப்பட்டதன் பேரில் மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் உசாரப்படுத்தப்பட்டு அங்கிருந்து போலீசார் சம்பந்தப்பட்ட இடத்துல காவல் ஆய்வாளர் சுப்ரியா தலைமையில ஒரு சோதனை நடத்தினாங்க. இந்த சோதனையில் இதுக்கான தடை தென்படாத நிலையில திருவாரூர் மாவட்டத்தில் தகவல் அளிக்கப்பட்டு அங்கிருந்து மோப்பநாய் குகன் வரவழைக்கப்பட்டு தற்போது அந்த ஆய்வானது நடைபெற்று வருகிறது. அந்த மோப்பநாய் குகன் மணிக்கூண்டு பூட்டப்பட்ட பகுதி, அதை தொடர்ந்து அது உள்ளுக்குள் சென்று சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இதில் மர்ம நபர் போனதற்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லை என்று தெரிய வந்த எடுத்து இது ஒரு புரளி என கருதப்படுகிறது. பாலா, இது புரளியின் காரணமாக இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் ஒரு பெரும் பதற்றத்துக்கு உள்ளாயிருக்கிறார்கள். இந்த பகுதியில் மோப்பநாய் சோதனை பிறகு எந்த தடையும் சிக்கவில்லை என்பதால் ஒரு ஆறுதலும் கிடைத்துள்ளது. பாலா, குமார், விரிவான விவரங்களுக்கு